ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற மகத்தான இலக்கிய பணியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. குறிப்பாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை, அவர்களுடைய சிறுகதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு கதை சொல்லி வாயிலாக கேட்டு நாம் அதை பல்வேறு விமர்சன பொதிவுகள் புதிந்த கருத்துக்களை தேடி தேடி நாம் ஒவ்வொரு நாளும் விமர்சனம் செய்து அதை எளிமையாக அடுத்த தலைமுறைக்கு கடத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி அழகிரிசாமி தொடங்கி தமிழொலி அவர்களுடைய சிறுகதையை நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதையை கதை சொல்லி வாயிலாக கேட்டு இன்றைக்கு 36வது நாள் நிகழ்வில் இருக்கிறோம் தோழமைகளே. கீரா என்கிற மகத்தான மனிதருடைய எழுத்துக்கள் உயிரோட்டமானவை, கரிசல் மண் மனம் வீசுபவை, வாய்வழி கேட்டவை, படித்தவை, தான் அனுபவித்தவை என எல்லாவற்றையும் மண்மனம் மாறாமல் கிராம வாழ்வியல் நிஜங்களோடு எழுதப்பட்ட அந்த கதைகள் எல்லாம் முடித்த பிறகும் அந்த கரிசல் மண் வாசம் வீசுகின்ற அளவில், இன்னமும் ஒருபடி மேலே சொல்ல போனால் அவருடைய கதைகளில் எல்லாம் கிராமத்து பெரிசுகளுக்கே உரிய அறிவும் அனுபவமும் அங்கதமும் சமூக கரிசனங்களும் கீரா ஐயா அவருடைய படைப்புகளில் விரவியும் பரவியும் கிடக்கின்றன. பல படைப்பாக்க கதைகள் வாய்விட்டு சிரிக்க வைக்கும். நேற்றைய தினம் கேட்ட முதுமக்களுக்கு என்ற போன்ற கதைகள் எல்லாம் சிந்திக்கவும் வைக்கிறது. வயது பேதமின்றி அவருடைய படைப்புகள் எல்லா மனித மனங்களிலும் நிறைந்திருக்கிற ஒரு கருத்து பொதிவாக இருக்கிறது. அப்படி அவர் கண்ட கனவுகள் எல்லாம், கீராவுடைய கனவுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மெய்ப்படுகிற வகையில் கதை சொல்லிகள் வாயிலாக நாம் இன்றைக்கு அவருடைய கதைகள் உயிரோட்டமானவை என்பதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. அப்படித்தான் இன்றைக்கு அவருடைய கதையான கருவேப்பிள்ளைகள் என்கிற கதையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த சொல் எல்லோருக்கும் பரிச்சயமான சொல். இது சமையலுக்கு உகந்த சொல்லா அல்லது வாழ்வியல் நடைமுறையில் சமூக சிக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் சொல்லுகிற ஒரு குறியீட்டு செல்லா என்கிற நிலையில் தாங்கி இருக்கிற இந்த கதையை இன்றைக்கு நம்மோடு கதை சொல்ல இணைந்திருக்கிற ஆளுமை களக்காடு தந்த வள்ளி சேர்மலிங்கம் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்ல இணைந்திருக்கிறார். அவர் இளநிலை பொறியியல் பட்டம் படித்திருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் MBA என்கிற அந்த வணிகவியல் தொடர்பான மேலாண்மை படிப்பையும் நிறைவு செய்திருக்கிறார். அவை மட்டுமல்லாது பெங்களூரிலே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பன்னாட்டு கம்பெனியில் அவர் தற்பொழுது பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் பற்றி நான் வியந்து போற்றுவது, அழகு நாச்சியார் என்கிற குறு நாவலை எழுதி அதற்காக அந்த நாவலுக்காக பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். முகநூலில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அவர், நம்மெல்லாம் காரு ஹோண்டா யாராவது வச்சிருந்தா நீங்க பெல்ட் போட்டுட்டீங்களா, பெல்ட்டை போடுங்க அப்படின்னு அந்த கார்ல இருந்து ஒரு ஒளி ஓசை கேட்கும். அந்த ஓசைக்கு சொந்தமான குரல் பதிவுக்காரர் நம்முடைய வள்ளி சேர்மலிங்கம். அவர் பல்வேறு திருக்குறள் அமைப்புகள், நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற அமைப்புகள் எல்லாம் பங்கு பெறுவதோடு மட்டுமல்லாமல் இந்திய வானொலி நிலையங்களிலும் சூரியம் FM போன்ற FMலும் வெளிநாட்டு FM வானொலி நிலையங்களெல்லாம் தன்னுடைய இலக்கிய ஆளுமையால் விரிந்துபட்டு உலகத் தமிழர்களை எல்லாம் சென்று சேர்ந்த மகத்தான இலக்கிய ஆளுமை திரு வள்ளி சேர்மலிங்கம் ஆவார். அப்படிப்பட்ட இலக்கிய ஆளுமைதான் இன்றைக்கு நம்மோடு கீரா ஐயா அவர்களுடைய கதையை ஆன கருவேப்பிள்ளைகள் என்கிற கதையை கதை சொல்லி வாயிலாக பயணிக்க இருக்கிறார். தோழமை
அன்போடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்ல. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் ஒரு இணைவு அப்படிங்கும் போது எனக்கு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமா, ஒரு எப்படி சொல்ல, திருப்பி நம்ம இன்னொரு வாட்டி கதை சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட தான் நான் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன், இந்த நிகழ்வுல பங்கு பெறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோட நிறைவா இருக்கு. தோழர் அராமையாவா இருக்கட்டும், அல்லது கருப்பழனி ஐயா, கருமுருகன் ஐயா அவங்களா இருக்கட்டும், நான் அரமையாவா அடிக்கடி நெல்லை மாவட்டத்துல இலக்கிய வட்டங்கள் இதுல எல்லாம் வருவாங்க. அப்ப அவங்கள சந்திச்சு பேசுவேன். தோழர் முருகன் அவர்களை வந்து நான் அந்த நிகழ்வுல மட்டும்தான் இருந்தது. ஆனா அவர் ஒவ்வொரு கதை சொல்லியும் அறிமுகப்படுத்தும் போது அவருடைய அந்த சொல்லாடலா இருக்கட்டும் ரொம்ப அருமையா இருக்கு. அது எங்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை, அப்படியா இவ்வளவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நிகழ்வுல இந்த இணையத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கதைக்குள்ள பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். பொதுவாவே சிறுகதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து அடிக்கடி நம்ம கவனிக்கிறது உண்டு. என்னன்னா, ரொம்ப குறைவான பக்கங்களை கொண்டிருக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன விஷயம்னா, ஏதாவது ஒரு நிகழ்வை மட்டும் தொட்டு விட்டு அல்லது உரசி விட்டு போகக்கூடியதா இருக்கும். அதுதான் சிறுகதையினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு, நான் வாசிச்ச வரைக்கும் அப்படிதான். அப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சிறுகதையில வந்து எங்கேயுமே தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. இது அடிக்கடி நம்ம நெல்லை மாவட்டத்துல கவிஞர் ஒருத்தர் சொல்லுவாரு, சிறுகதையை படிக்கும் போது உனக்கு ஒண்ணு தோணணும். என்ன தோணணும்னா, முதல்ல கதை எங்க ஆரம்பிச்சதோ கதையின் முடிவுல வந்து அந்த கதாபாத்திரம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் சிறுகதையினுடைய வரையுறையா, இல்ல இது சிறுகதையினுடைய கட்டமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த கருவேப்பிள்ளை கதை அதுக்கு சற்று முற்றிலும் அப்படி வள்ளி சேர்மலிங்கன் ஐயா, சிறப்பாக ஐயா ஒரே ஒரு நிமிடம். அந்த அதுக்கு உதாரணமா இந்த கருவேப்பிள்ளை கதை இருக்கு, அதுவரை நாங்க கேட்டோம், அதுக்கப்புறம் கேட்கல. நன்றி. மன்னிக்கணும் ஐயா, இடையூறுக்கு மன்னிக்கணும். நான் வந்து அந்த கருவேப்பிள்ளை கதை என்னன்னா, மித்த எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிறுகதையில இது ஒரு முன்மாதிரி. இது வந்து இந்த கருவேப்பிள்ளை அப்படிங்கிற இந்த சிறுகதையை நம்ம எடுத்துட்டோம்னா மத்த எல்லாத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சமா நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சிறுகதையா மட்டும் இதை கடந்துட்டு போயிட முடியாது. இதை படிச்சிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மாயாஜாலத்தை பண்ணியிருக்காரு கீரா தாத்தா. இந்த கதையில என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய வாழ்வியலையே இந்த சிறுகதைக்குள்ள அடக்கியிருக்காரு. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத ஒரு சிறுகதையில அப்படி லேசா போற போக்குல நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு பழமொழி சொல்லும் போது சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு எங்க பாட்டி ஒரு வாட்டி சொல்லுவாங்க, அக்கா வீட்டுக்கு அரிசியும் பருப்பையும் கொண்டு போகாட்டாதான் என்ன அப்படின்னு. அக்கா வீட்டுக்கு போறவ அரிசியும் பருப்பையும் கொண்டு போகாட்டா என்ன அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை கொண்டு போய் தான் அங்க நம்ம இஞ்சி சமைச்சு சாப்பிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு நீ அங்க போகாம இங்கே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. இது வந்து கிராமத்துல இந்த மாதிரி பழமொழிகள் எல்லாம் கேட்டு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வாழ்வியல் தத்துவம்ங்கிறத விட வாழ்வியலை நடைமுறையா எப்படி இருந்தாங்க, கதையை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க அந்த கரசக்காட்டலுக்குள்ளேயே உலாவிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த வார்த்தைகளா இருக்கட்டும், அவர் பயன்படுத்திய அந்த யுக்திகளா இருக்கட்டும், சின்ன சின்ன நுணுக்கங்கள் அதுல இருந்து நிறைய தகவல்கள் நம்ம பெருக்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா, வரலாற்று சான்றிதழா கூட இந்த சிறுகதையை நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சிறுகதையில சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, இப்ப நம்ம வந்து நிறைய ஆய்வுகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஆய்வு பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த ஆய்வு எப்படி இருக்கும்னா, அது சார்ந்த அடையாளங்கள் அல்லது அது எங்கேயாச்சும் பேசப்பட்டிருக்கா,
இல்ல எங்கேயாச்சும் அதை சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது சார்ந்த புத்தகங்களை எடுத்து பார்ப்போம். இப்ப இந்த நூற்றாண்டுல இப்படி ஒருத்தங்க இருந்திருக்காங்க, இது நடைமுறையில இருந்திருக்கு, அதனாலதான் இங்க இந்த புத்தகத்துல இது பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கரிசக்காட்டினுடைய ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அப்படியே கண்முன்னே காட்சிப்படுத்தியிருப்பாரு. அதுதான் அந்த கருவேப்பிலை அப்படிங்கிற ஒரு சிறுகதை. நம்ம இப்ப கதைக்குள்ள நான் நேரடியா போறேன். கதை என்னன்னா, கதையினுடைய தொடக்கமே அப்படிதான். நம்ம கீரா தாத்தா தொடங்குறாரு. என்னன்னா, அந்த பப்பு தாத்தாவும் பப்பு கிழவியும் இந்த கிராமத்திற்கு மிக பரிச்சயமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு மனிதனுடைய பல்வேறு அவனுடைய உறவு முறைகள்ல அவனுடைய ஒரு பருவத்தின் தொடக்கத்தை ஆரம்பிச்சு அந்த பருவத்தின் தொடக்கத்தின் முடிவு வரைக்கும் சரிவர கொண்டு ஃபுல்லா கதை ஃபுல்லா அமைச்சிருப்பாங்க. அப்படி காட்டுனதுதான் நமக்கு யாருன்னா அந்த கதையில உள்ள கதை மாந்தரான பப்பு தாத்தா, பப்பு பாட்டி. இந்த 2 பேரினுடைய இயற்பெயர் அந்த ஊர் கிராமத்து மக்களுக்கு பெரும்பாலும் தெரியவே செய்யாது. ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய இந்த பேரை சொல்லி பழக்கப்பட்டதுனால அவர்களுடைய இயல்பான இயற்கையா அவங்களுக்கு அவர்களுடைய அப்பா அம்மா சூட்டின பெயருங்கிறதே மறைக்கப்பட்டு இந்த பப்பு தாத்தா பப்பு பாட்டி அப்படிங்கிற பேர் தான் என்னன்னா நிலை பெற்றிருக்கு. இந்த பேருக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த தாத்தா எந்த ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், எந்த ஒரு துக்க நிகழ்வா இருக்கட்டும், எங்க போனாலும் நிறைய நெல்லு சாதம் கொட்டி அதுல நிறைய பருப்பு கறி போட்டு சாப்பிடுவாராம். அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆளா. அப்ப பருப்பு தாத்தா அப்படிங்கிறத சின்ன குழந்தைங்கலாம் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, பருப்பு தாத்தா பருப்பு தாத்தாங்கிறத அந்த மழலை சொல் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த சொல் மருவி பருப்பு தாத்தாங்கிறது பப்பு தாத்தா அப்படின்னு சொல்லி மாறி பப்பு தாத்தா பப்பு பாட்டி அப்படின்னு மாறினதா சொல்றாங்க. அப்ப இந்த பப்பு தாத்தா பப்பு தாட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியூர்ல இருந்து பிழைக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, இந்த கரிசல் காட்டு பூமிக்கு வந்திருக்காங்க. அப்ப இந்த பூமியில அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க என்ன இருக்கோ இல்லையோ தெரியாது, தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய விரல்கள் 10 தான் மூலதனம். தாராபாரதி சொன்ன மாதிரி அவங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அவங்களுக்கு மூலதனமா இருந்திருக்கு. எந்த ஊருக்கு போனா என்ன, நம்ம பாடுபட்டு உழைச்சு சாப்பிட போறோம், அதுக்கு இங்க இருந்தா என்ன அங்கிட்டு இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தாவும் பாட்டி இங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய இளமை காலத்திலேயே இங்க வந்துட்டாங்க. வந்துட்டு அங்கே நடக்கக்கூடிய விவசாயங்களை ஃபுல்லா விவசாயங்களுக்கு பாக்குறது, விவசாயத்துக்கு தேவையான உழ உழ பயிர் செய்யறதுக்கு, ஏர் உழறதுக்கு, காவல் காக்கிறதுக்கு, களை பறிக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா வகையான வேலையும் அந்த பப்பு தாத்தாவும் பப்பு பாட்டியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆட்கள். அப்ப அவங்களுடைய திருமண வாழ்க்கை தொடக்கத்துல என்னன்னா, அன்றாட அவங்களுடைய என்னன்னா தினந்தோறும் போவாங்க அதாவது வயக்காட்டுக்கு போவாங்க. அங்க பருத்தி தான் பிரதான பயிரா இருந்திருக்கு. அப்ப பருத்தி பயிர்ல அங்க போய் நின்று அந்த பருத்தியில ஆரம்ப கால செடியில இருக்கையில அதுக்கு களை பறிக்கிறது, அப்புறம் அந்த பருத்திக்கு தேவையான உரம் ஏற்றுறது, அப்புறம் அந்த பருத்தி நல்லா வந்திருக்கா அப்படிங்கிறது அந்த பக்குவம் செஞ்சு அதை பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு காலகட்ட இது பண்ணீங்கன்னா அது மூலியமா பெறக்கூடிய வருமானம் அதுதான் அவங்களுடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையா இருந்துட்டு இருந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களுடைய பிரதான ஒரு கடமையா என்ன நினைச்சிருக்காங்கன்னா, மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசைதான். அதே ஆசைதான் அந்த பப்பு தாத்தா பப்பு பாட்டிக்கும் சின்ன வயசுல இருந்து. நமக்குன்னு முடக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். ஒரு 10க்கு 8ல ஒரு வீடு. அது ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா மாளிகை அப்படிலாம் வர்ணிக்கல. என்னன்னா ஒரு 10க்கு 8ல ஒரு வீடு. அத மண் வீடா செஞ்சிருக்காங்க. அந்த மண் வீடு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தாத்தாவும் பாட்டியுமே சேர்ந்து மண்ணை ஃபுல்லா எடுத்துட்டு குழைச்சு ஒரு ஆள் குஞ்சு போகிற வரைக்கும் அளவுக்கு வாசல் கதவு விட்டு மார்பளவு நெஞ்சுக்கு மட்டும் அந்த மண் சுவரை எழுப்பி மேல பனை ஓலையினால வேஞ்சி இது பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தால ஒரு வரி எழுதியிருப்போம் அந்த கதையில. என்னன்னா, வீடுகளுக்கு ஜன்னல் கிடையாது. ஏன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லா வெட்ட வெளியில தான் இருந்துட்டு இருக்கோம். நைட்டுக்கு எதுக்கு ஜன்னலு, உள்ள முடக்கிட்டு கதவை சாத்திட்டு படுக்கிறதுக்கு எதுக்கு ஜன்னலு, இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கு, என்ன தூக்கம் வராமையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த வரி 1000 கருத்துக்களை சொல்ற மாதிரி இருக்கும். அந்த நீங்க படிக்கும் போது தெரியும். அப்ப ஜன்னல் இல்லாம அந்த வீட்டை கட்டுறாங்க. வீட்டை கட்டி முடிச்சோடனே புது வீடு கட்டணும்னு வழக்கமா பால் காய்ச்சுவாங்கல்ல. அப்ப அந்த பால் காய்ச்சும் போது பால் காய்ச்சி நடத்துறாங்க. அப்ப அந்த இதை பாருங்க, பால் காய்ச்சி நடத்தின உடனே ஒரு புதுமனை புகை விழா நடந்த உடனே அந்த நாளையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, உப்பு, பக்கத்துல இருக்கிறவங்க மஞ்சள்,
அப்புறமேட்டு வட்டி. வட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தானியங்கள்லாம் போட்டு வைக்கக்கூடிய பண ஓலை பெட்டியை தான் வட்டின்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த வட்டி அப்புறமேட்டு கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கிறவங்க என்னன்னா வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து பரிசு. இப்ப நம்ம ஒரு கல்யாண வீடு ஒரு கிரக பிரவேசம்னா போனோம்னா நம்ம மொய் எழுதி வைக்கிறது இதெல்லாம் நம்ம ஒரு இதா வச்சிருக்கோம்ல, இதே மாதிரி அந்த தாத்தா பாட்டி கட்டின வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டோடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சு முடிச்ச உடனே எப்பயுமே அந்த பாட்டிக்கு ஒரு விஷயம் உண்டாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா அந்த பாட்டி வந்து தாத்தா கிட்ட போய் ஒரு கல்யாண பாட்டு பாடணும். அந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு வந்து அந்த அந்த தாத்தா வந்து அந்த பாட்டி வந்து கல்யாண பாட்டு பாடுறாங்க அந்த தாத்தா கிட்ட. நான் அந்த தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது என்னதுன்னா தோழர் மன்னிக்கணும் ஒரு நிமிஷம். தொடர் மின்சாரம் இல்ல உங்களுக்கு. நான் கதை சொல்றதுல இது இருக்கு, இது இல்லைல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க தோழர். சரி. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டு இருக்கும் போது அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்துட்டு அந்த அந்த புது வீடு இது பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப போய் அந்த புது வீட்டை பார்த்து இது பண்ண உடனே அதுக்கு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு முழுதும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் என்னன்னா அதை சார்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. தினந்தோறும் வேலைக்கு போறது, களை எடுக்கிறது, பருத்தியை கொண்டு வர்றது, அந்த பருத்தியை சேகரிச்சு வைக்கிறது. அந்த பருத்தியை வந்து ஒரு குறிப்பிட்ட கணக்குல சேர்த்துட்டாங்கன்னா அந்த பருத்தியை போட்டுட்டு அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு வேட்டியும் சேலையும் அதுக்கு பதிலா அந்த போட்ட பருத்திக்கு பதிலா ஒரு வேட்டி சேலை எடுக்கிறாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையிலேயே என்னன்னா புது துணி எடுத்ததாவே அந்த கதையில ஒரு பதிவு செய்யப்படுது. பப்பு பாட்டியும் அந்த பப்பு தாத்தாவும் என்னன்னா ஒரே ஒரு ஆடை மட்டும்தான் அதை சேர்த்து வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுல வந்து பெரிய அளவு வருமானம் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்காதான். ஆனாலுமே என்னன்னா அந்த தாத்தா வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாராம். நேர்மைன்னு சொன்னோம்னா ரொம்ப நேர்மையான ஒரு ஆளா. ஒரு முறை என்னன்னா ஒரு வயல்வெளியில வேலை நடந்துட்டு இருக்கு. அப்ப அவரோட சேர்ந்து அவரை விட இளைய வயதுல உள்ள இளைஞர்கள் எல்லாரும் அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கையில அவர் சொல்றாரு, கூலி கொடுக்குற எசமா எப்பயுமே கூடயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டான். வாங்குற காசுக்கு நம்ம தான் என்ன செய்யணும், ஒழுங்கா வேலை பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லி தாத்தாவுடைய அந்த ஒரு மாதிரி அந்த குரலை கம்பீரமா அதை இது பண்ணி சொல்றாரு. அங்க ஒரு பையன் சொல்றான், பெருசு இப்படி இருந்தா விளங்கும்ல, எல்லாத்தையும் இப்பயே முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த கோடைக்கு பட்னியாதான் கிடக்கணும் அப்படிங்க. ஒரு இளைஞனுடைய வாயில இருந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த தாத்தா வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டுட்டு அவர் சொல்றாரு, இல்லை நாளைக்கு உனக்கு இந்த இடம் சொந்தமானாலும் உனக்கு இந்த எண்ணம் தான்ல வரும் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா இது ஒரு கதையினுடைய ஒரு ஒரு இதுதான் கதையை பதிவு பண்றதா இருந்தாலுமே அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னம்னா நம்ம பெரும் ஊதியமானது நமக்கு நிலை பெற வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஊதியத்திற்கு உழைப்ப நம்ம அங்க கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது பப்பு தாத்தாவுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணமா இருந்திருக்கு. அப்படிங்கிறது பப்பு தாத்தாவுடைய மிகப்பெரிய எண்ணமா இருந்திருக்கு. இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊர்ல என்னன்னா ஒரு ஒரு பணக்காரர், மிகப்பெரிய ஒரு பணக்காரரு, அவருடைய குடும்பத்துல ஏதோ சின்ன பிரச்சனை அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிணத்துல தவறி விழுந்து இறந்து போயிட்டாங்களாம். இந்த தாத்தா அதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா, டக்குன்னு உள்ள குதிச்சு அந்த 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 பொண்ணு ஆனா இறந்து போயிட்டா, இருந்தாலும் அதை கிட்ட போய் பாக்குறதுக்கே எல்லாரும் பயந்து அச்சப்பட்டுட்டு இருந்த சூழ்நிலையில பப்பு தாத்தா உடனே உள்ள இறங்கி கிணத்துல இறங்கி அந்த பொண்ணை தூக்கி வெளியே கொண்டு வந்து இது பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் எடுத்துக்காட்டா சொல்லலாம். அந்த கோடை காலத்துக்குலாம் என்ன ஆகும்னா அடிக்கடி என்னன்னா தீ பிடிச்சிருமோ, இல்லாட்டா வேற என்ன ஆகும்னா யாராச்சும் ஒருத்தங்க தேவையில்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வன்மத்தை காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கோல் இதே மாதிரி இதுல போய் தீய வச்சிருவாங்களாம். இப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருந்திருக்கு. ஏன்னா விவசாயம் தான் பிரதான தொழில், ஆடு மாடுதான் பிரதானமா இருந்தது. அப்படிங்கிற காலகட்ட சூழ்நிலையில ஒருத்தனை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி போனோம்னா உடனே அவனுடைய
அவனுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நாள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆடு மாடை ஏதாச்சும் பண்றது அல்லது வைக்கப்பொருளை தீ வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்குங்க. அப்ப பப்பு தாத்தா என்ன பண்ணுவாருன்னா சின்ன பையன் மாதிரி ஓடி போவாராம். ஓடி போய் அந்த தீயை அணைக்கிறது வைக்கிறது எல்லாம் செஞ்சுட்டு, படுபாவிகளா வாயில்லா ஜீவனுக்கு உண்டான தீவனத்திலேயே அப்படி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்தாமையை அப்படி புலம்பி கொடுத்துவாராம். இதுக்கு கொஞ்சம் கூட சளைச்சவே கிடையாதான் பப்பு பாட்டி. தன்னால முடிஞ்ச எல்லா வேலையும் செய்வாளாம். தனக்கு ரொம்ப முடியல, கொஞ்சம் கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்ல அப்படின்னா கூட உட்கார்ந்துட்டு இருக்க பழக்கம்லாம் கிடையவே போறது, அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது. அவங்க குழந்தைங்க யாராச்சும் பிரசவம் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, பப்பு பாட்டிக்கு குழந்தைங்க எல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவங்கள அந்த மருத்துவமனைக்கு கூட்டு போறது வர்றது அதுக்கான வைத்திய முறைகள் எல்லாம் கேட்டு எங்கேயாவது கேள்வி ஞானத்தினால வந்திருக்கும்ல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்படி சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்களாம். அப்ப செய்யும் போது அவங்க அதுக்கு பதில் உபகாரமா நீ தண்ணி கொடுப்பாங்களாம், மோர் கொடுப்பாங்களாம். அப்ப அதை குடிச்சிட்டு பப்பு பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா மோர் குடிச்சாங்க, அதை குடிச்சாங்கன்னா அன்றைய பொழுதுனுடைய உணவு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி போயிட்டு இருக்க அப்ப ஆடி மாதம் ஐப்பசி மாசம் முடிஞ்சு அந்த இப்ப நடந்துட்டு இருக்கல ஆடி மாசம் வரைச்சுல பருத்தி வந்து பருத்தி பயிரினுடைய அந்த இறுதி காலகட்டம் வரும்போது அந்த கரிசல் மண்ணுல ஒரு வழக்கம் உண்டு. அதுக்கு பேர் என்னன்னா பறவை பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பறவை பருத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணி முடிச்சிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா எல்லாம் முடிஞ்சு பருத்தி எல்லாம் வெடிச்சு அந்த பருத்தியை நல்லா எல்லாம் முடிச்சோன்னே கடைசி இருக்கும்ல மிச்ச சொச்சம் அதை என்ன பண்ணுவாங்களா அந்த வயக்காரங்க வந்து அங்க யாரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்களாம். அது அந்த அந்த நாளையில அது ஒரு அறமாவே பார்த்துக்கப்பட்டிருக்காங்க. இப்பயும் கூட எங்க ஊர் பக்கம் அந்த வழக்கம் உண்டு. என்னன்னா வாழை போட்டிருப்பாங்க. வாழை போட்டிருக்கையில வாழை கொலையில என்னன்னா அந்த பழம் ஏதாச்சும் அந்த மரத்திலேயே பழுத்திருக்கும். அந்த வாழை மூட்டுல ஏதாவது ஒரு சில சீப்புல ஒரு பழம் 2 பழம் அப்படி மரத்திலேயே பழுத்திருக்கும். அப்ப அந்த பழத்தை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பிச்சுட்டு வருவாங்க. அப்ப ஒருத்தங்க சொல்லுவாங்க இன்னும் உங்க இஷ்டத்துக்கு பிக்கிற போட. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஊடு பழம் தானே, ஊடு பழத்தை பிச்சா என்ன செய்ய போறாங்க அப்படிம்பாங்க. இந்த நான் கேள்விப்பட்ட என்ன இந்த பறவை பருத்தி அப்படிங்கிற பேரு கூட எனக்கு என்னன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, மீதி இருக்கிறத மனுஷர்கள் சாப்பிட்டாலும் சரி, இல்ல பறவைகள் அதை எதுவும் கொத்திட்டு போனாலும் சரி, அப்படினால இந்த பறவை பருத்தின்னு இதுக்கு பேர் வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஆனா அதனுடைய காரண பெயர் அதுதானா அப்படிங்கிறது தெரியல. அப்ப அது மட்டும் இல்லாம அந்த கரிசல் மண்ணில் வந்து கம்பு விளைவிப்பாங்களாம். அந்த கம்பு விளைவிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கம்பு விளைஞ்சி நல்ல கதிர் வர நேரத்துல அந்த கம்புல வந்து லேசா வெள்ளை கோடு மாதிரி இருக்குமா, அது பேரு நாமக்கம்பு அப்படிம்பாங்களாம். இந்த நாமக்கம்பு யாருடைய தோட்டத்துல எல்லாம் வளர்ந்துருக்கோ அந்த புஞ்சி நிலத்தினுடைய முதலாளியை கூப்பிட்டு அந்த தோட்டத்துல வேலை செய்யறவங்க எல்லாரும் அந்த கதிரை அறுத்து அவங்களுடைய காலடியில வச்சுட்டு ஒரு வணக்கம் ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி செலுத்துவாங்களாம். அதுக்கு ஒரு கூலி கொடுப்பாங்களாம். அதுக்கு என்ன ஒரு பொருள் அப்படின்னா இந்த வருஷம் மகசூல் உங்களுக்கு அதிகமா கிடைக்க போதியா அப்படிங்கிறத இயற்கையே உங்களுக்கு அறிவிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கதையை மட்டும் சொல்லாம அந்த கதையில அந்த காலகட்டத்துல தொழில் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அந்த சிறுகதையில நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கும்னா உண்மையிலுமே இது இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வயசாகுது, இது பண்ணிட்டு இருக்கோன்னே பப்பு தாத்தா பப்பு பாட்டி. அப்ப இந்த பப்பு தாத்தாவை வந்து நம்ம எழுத்தாளர் வந்து வர்ணிக்காரு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. பேர்ச்சம்பழம் தோல் கலராம் தாத்தாக்கு வந்து அந்த பப்பு தாத்தாவுடைய தோல் வந்து பேர்ச்சம்பழம் தோல் கலர்ல இருக்குமா. அதுல இருக்க அந்த மச்சம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மச்சம் பாத்தீங்கன்னா கருப்பும் இல்லாம பச்சை இல்லாம ஒரு மாதிரியான கலர்ல அந்த மச்சங்கள்லாம் இருக்காம். அப்புறமேட்டு அந்த மூஞ்சில உள்ள சின்ன சின்ன கோடு இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இலசுவா செலந்தி கூடு இருக்கு பாத்தீங்களா, அந்த செலந்தி கூடு. அப்புறமேட்டு ஓலையில தென்னை மரத்துல அந்த தென்னஞ்சீலுன்னு இருக்கும். அந்த தென்னம் இப்படி வறந்தவள்ள அதை அணைச்சி ஒரு வலை மாதிரி பண்ணிருக்கும். அந்த வலையை எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா அப்படி கட்டமா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டங்களா அந்த தோல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த வறட்சியான அந்த கரிசல் மண்ணுல இருக்கவங்களுக்கு அதனுடைய வெப்ப சூழ்நிலைக்கும் அதனுடைய அந்த தன்மைக்கும் ஏத்தவரை அந்த மனிதர்களுடைய
தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த சிறுகதையில சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த தாத்தாவும் பாட்டியும் என்னன்னா ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ரொம்ப ஏழ்மை அப்படிங்கிறத விட வறுமை அதை விட அதிகம். ஆனாலும் என்ன, எவ்வளவு வறுமை இருந்தாலும் என்ன ஆகும்னா, அந்த ஐப்பசி மழை இதெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தாத்தாவுடைய வேட்டி எடுத்து கீழே தார்பாயா விரிச்சுட்டு, பாட்டி என்ன பண்ணுவாளாம், அப்படியே அந்த சேல முந்தானைய எடுத்து போத்திக்கிட்டு 2 பேரும் படுத்துக்குவாங்களாம். ஒருவருடைய உடல் உஷ்ணம் இன்னொருத்தருக்கு ஒருவருடைய உடல் உஷ்ணத்துல அந்த கதகதப்புலயே அந்த இரவு பொழுது ஃபுல்லா கழியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருப்பாங்க. அத படிக்கும்போது ச்சே எப்படி இருந்திருக்காங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இதா இருந்திருக்கும். நம்ம எல்லாரும் என்ன இதுவரைக்கும் என்ன நினைச்சிருப்போம்னா, வேப்பங்குச்சியில தானே பல்லு விளக்கிட்டு இருந்துரும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி. ஏன்னா ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 2ல மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த கரிசக்காட்டு பூமியில எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சின்னு சொல்ல முடியாது. அது கம்மாய் கொஞ்சம் நீர்த்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியான இது பகுதிதான். இப்ப இங்க எப்படி இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேப்ப தட்டை இருக்கு பாத்தீங்களா? கேப்ப தட்டைய நீங்க அந்த கேப்ப தட்டைய நொடிச்சு அதுக்குள்ள ஒரு குச்சி மாதிரி இருக்குமாம். அந்த குச்சியை எடுத்துட்டோம்னா வாயில வச்சு ஃபர்ஸ்ட் சவைப்பாங்களாம். சவைச்ச உடனே அது நல்லா மெதுவா ஆன உடனே அதை பிரஷ் மாதிரி வச்சு அதை வச்சு பல்லு விளக்குவாங்களாம். அப்ப அத அழகா எழுதியிருப்பாரு. என்னன்னா அந்த மாதிரி அந்த தட்டையில உள்ள அந்த இதை எடுத்து பல்லு விளக்கிட்டு தாத்தா அப்படியே இது பண்ண போவாரு. காலையில போகும்போது அவருடைய காலை கடன் கூட எப்படின்னா, வெட்ட வெளியில ஒரு ஓரத்துல வெளியே இருந்துட்டு அதனுடைய முதல் கடனா என்ன பண்ணுவாருன்னா, கல்ல வச்சு தொடச்சு போட்டுட்டு கோமணத்தை கொஞ்சம் இலகுவா கட்டிக்கிட்டு சாணியெல்லாம் அள்ளி அந்த உரமோட மாட்டுடைய அந்த இதெல்லாம் அள்ளி உரக்குழியில தட்டிட்டு அப்படியே அவர் கடந்து போவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இப்படிதான் இருந்திருக்காங்க, என்ன இப்படிதான் இருந்திருக்காங்க, வாழ்க்கைங்கிறது இப்படிதான் போயிட்டு இருந்திருக்கு. இன்னைக்குதான் நம்ம புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்படிதான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் தோணும். அப்ப இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்க சூழ்நிலையில இவங்களுக்கு குழந்தைகள்லாம் அப்ப எதுவுமே கிடையாது. அப்ப கிடையாதுன்னு உடனே இந்த பப்பு தாத்தா என்னன்னா, கிட்டத்தட்ட அவருடைய 5 வயசு வரைக்கும் அவர் என்னன்னா சட்டெல்லாம் எதுவுமே போட்டதே கிடையாது. அவர் 5 to ஒரு 8 வயசு வரைச்சுலதான் கோமணம் வச்சிட்டு இருப்பாராம். அப்புறம் அப்புறம் ஒரு 9 to 10 வயசு வரைச்சுல துண்டு கட்டி இருக்க பழக்கம் வந்திருக்கு. 10 வயசுக்கு மேலதான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வேஷ்டி கட்டக்கூடிய பழக்கமே அவருக்கு வந்திருக்கு. 16 வயசுல அவர் வந்து இந்த ரெட்டை ஏற்கை அந்த ஏற்கலப்பைய புடிச்ச அவரு தன்னுடைய 61வது வயசு வரை விடாது உழைப்ப இது பண்ணியிருக்காரு. அந்த ஏற்கலப்பைய புடிச்சு இது பண்ணுவாராம். அவருடைய தொழில் அந்த ஏர் குலைக்கணும்னு அப்படியே போனோடனே ஏற பிடிச்சு உள்ளது அப்படிலாம் கிடையாது. அதை தொட்டு கும்பிட்டு அப்புறமேட்டு அந்த ஏற்பாக அப்படியே இருக்குது. அதை பாக்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா, ச்சே எப்படி பண்றாரு அப்படின்ட்டு. அவருடைய ஒவ்வொரு செயலும் இப்ப ஒருத்தர்ட்ட காசை வாங்கி போட்டாருனாலுமே அந்த காசை வாங்கி அப்படியே போட மாட்டாரு. காசை எடுத்து கண்ணுல வச்சு தொட்டு ஒத்திட்டு போடுவாராம். ஓ அதுக்கு அவ்வளவு உயர்வா நினைக்கிறேன், அதுக்கு அவ்வளவு மவுசா, இந்த இது அவ்வளவு இதா அப்படிங்கிற மாதிரி காசு கொடுக்கறவங்க வந்து காசை இப்படி எடுத்து கொடுத்தோன்னே அதை பப்பு தாத்தா வந்து இப்படி வாங்கிக்கிட்டு இப்படி கண்ணுல ஒத்தி வைப்பாராம். காசு கொடுக்கறவங்களுக்கு ஒரு புன்முறிவுலான ஒரு சிரிப்போட கடந்து போற மாதிரி இருக்கும். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணி அதை நம்ம பார்க்கும்போது ஒரு சிறுகதையில இப்படிலாம் சொல்லலாமா, கதையில இப்படிலாம் சொல்லிட்டு போக முடியுமா, இதெல்லாம் ஒரு நாவலுக்குள்ள எல்லாம் கொண்டு வர விஷயம் அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே நான் பிரமிச்ச விஷயம். அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை உடைச்சு ஒரு பெரிய ஒரு மாயாஜாலத்தை பண்ணதுதான் அந்த கருவேப்பிலை கதை. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஆஹ் அட மழை, விடாம மழை பெய்யுது. பேஞ்சிட்டு இருக்கையில அந்த தாத்தாவோட வீடு என்ன ஆகுதுன்னா இடிஞ்சு விழுந்துருது. இடிஞ்சு விழுந்த உடனே இவங்க 2 பேரும் தாத்தாவும் பாட்டியும் வேற வாழ்றதுக்கு வழியே இல்லாம அந்த ஊரினுடைய கிட்டத்தட்ட ஒரு கல்மண்டபம், ஊருக்கு கடற்கோடியில ஒரு கல்மண்டபம் இருக்கு. அந்த கல்மண்டபத்துலதான் அந்த தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாட்டி ஊருக்குள்ள வரவே மாட்டாங்களாம் பெரும்பாலும். ஏன் அப்படின்னா அந்த பாட்டிகிட்ட இருந்தது அந்த ஒரு புடவை. அதையுமே கொஞ்சம் கந்தலும் கிந்தலுமா இருந்ததுனால என்ன ஆகும்னா, எவ்வளவு வயசானாலும் என்ன பொம்பளை தானே, டக்குன்னு எப்படி இது பண்ணனா அப்படின்ட்டு அந்த பாட்டி வரமாட்டாராம். தாத்தா தான் எதுனாலும் ஊருக்குள்ள வந்துட்டு போக அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கம் இருந்திருக்கு. ஆஹ் அப்ப இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கைச்சுல ஊருக்குள்ள ஏதாவது ஒரு துர்சம்பவம் எதுவும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
உடனே மக்கள்லாம் அங்க கூடி பேசிட்டு இருக்கல, இவன் இறந்ததுக்கு இந்த பப்பு தாத்தா பப்பு கிளவி இறந்திருக்க கூடாதா? இங்க பாரு, அதுவெல்லாம் இன்னும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் நிறைய பேசுவாங்களாம். இப்ப இதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு கேட்டும் கேட்காத மாதிரி பப்பு தாத்தாவும் பப்பு பாட்டியும் உட்கார்ந்துருப்பாங்களாம். ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை உண்டாம். என்ன ஆசை அப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்ல இலை போட்டு நல்ல நெல்லிச்சோறை கட்டி பூசணிக்காவும் புளிப்பும் காரமும் சேர்ந்து, நல்ல புளிப்பு வச்சு நல்ல காரமும் சேர்ந்து நல்லா சாப்பிடணும். சாப்பிடும்போது குஞ்சு சாப்பிடும்போது மூக்குல இருந்து தண்ணி சொட்டணுமா. தண்ணி சொட்ட சொட்ட அந்த சோறை பிணைஞ்சு சாப்பிடணுமா அப்படிங்கிறது அந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் ஒரு ஆசையாவே இருக்கும் எப்பயும். அப்ப அந்த தாத்தா ஒரு நாள் கேட்பாராம், அந்த பாட்டி சொல்லுவாராம், ஏயா என்னை கட்டிக்கிட்டு நீ ஒண்ணுத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கவே இல்லைன்ன அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்பாங்களாம். அதுக்கு அவரு சொல்லுவாராம், அவர் வந்து சின்ன குட்டி அப்படிம்பாரு. பாட்டி வந்து எல்லாரும் பப்பு பாட்டி பப்பு பாட்டி பப்பு பாட்டினாலும் அவர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து சின்ன குட்டி அப்படின்னு கூப்பிடுவாரு. அப்ப அவரு சொல்லுவாரு, சின்னக்குட்டி, நான் தான் உனக்கு ஒண்ணுமே பண்ணது கிடையாது, நீ என்ன இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப ரொம்ப இருளான சூழ்நிலையா, ரொம்ப இருட்டிருச்சாம். இருட்டின உடனே மழை மேகம்லாம் ரொம்ப இருட்டிட்டு வந்தோடனே ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் விளக்கு வச்சு அந்த வெளிச்சத்தை போக்குறதுக்காக அகல் விளக்கு எல்லாம் ஏத்தி இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பப்பு தாத்தா அந்த மண்டபத்துல இருக்கிறதுனால அவருக்கு இந்த விளக்கு ஏத்துறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால அவர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊருக்குள்ள சரின்னு சொல்லி தட்டு தடுமாறி ஒரு கம்ப புடிச்சுக்கிட்டு கையில ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அப்படியே பப்பு தாத்தா ஊருக்குள்ள நடந்து போற மாதிரி யோட கீரா தாத்தா அந்த கதையை முடிச்சிருப்பாரு. இப்ப இது என்னன்னா, ஒரு சாமானியமான இந்த கதையில என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வாழ்க்கை. இதுல என்ன இருக்கு பெரிய விஷயம் அப்படின்னு மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆனா இதுல நீங்க உள்ள கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள்ல மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க. நம்ம ஒருத்தருக்கு இன்னைக்கு எத்தனையோ அலுவலகத்துல நம்ம வேலை பார்க்கிறோம். உண்மைக்குமே நான் இந்த இடத்துல ஒரு ஒரு நிகழ்வை நான் பதிவு பண்ணணும்னு இருக்கேன். என்னுடைய நண்பன், அவனுக்கு ராஜபாளையம் தான் ஊரு. அப்ப நாங்கெல்லாம் உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராம் கோடிங்ஸ் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க சரி நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் உடனே சொல்லுவான், ப்ராஜெக்ட கரெக்டான நேரத்துல முடிச்சு கொடுத்தாதான் மேனேஜ்மெண்ட்டுக்கு கரெக்டான அமௌண்ட் அவங்க செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய இன்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நமக்கு நிறைய இன்கிரிமெண்ட் போடுவாங்க அப்படிமா. எனக்கு எனக்கு இந்த அன்னைக்கு பப்பு தாத்தா வந்து அந்த இளைஞர்கிட்ட சொன்னதுக்கு அவன் வருத்தப்பட்ட உண்மைக்குமே நான் அவர் அந்த வரியை படிச்ச உடனே எனக்கு அவன் சொன்ன ஞாபகம் வந்துச்சு. உண்மைதானே, நம்ம வந்து அதிகமான இன்கம் வேணும்னு நினைக்கிறோம், ஆனா அதிகமான உழைப்ப கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாடல். அப்புறம் வேற என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. அப்புறம் வேற என்னெல்லாம் அந்த கதையில நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆஹ் எல்லா மனுஷங்களும் கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த தாத்தாவை பார்த்து அந்த பாட்டி, உன்னை கட்டிக்கிட்டு ஒரு புடவைக்கு வழி உண்டா? உம் இந்த மண் குடிசையே பார்த்துட்டு கடைசி வரைக்கும் இங்கேயே காலத்தை 4 பேர் வேலை பார்க்கான், நீ என்னத்தையாச்சும் போயிட்டு காசை சம்பாரிச்சுட்டு வரையா, நியாயம் தர்மம்னு பார்த்துட்டு என்னத்தையாச்சும் இது பண்ணி உளறிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் கேள்வி கேட்டது கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சில பேரு வெளியே பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னா, அதுக்கான முதல் சுழியே வீட்டுல இருந்து ஆரம்பிக்கும். வீட்டுல கரெக்டான அறத்தை ஒழுங்கா கவனிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வெளியே அந்த தவறுகள் எல்லாம் நடைபெறாது. நமக்கு தேவைகள் எல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னம்னா, நமக்கு இது தேவையே இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம ஏன் அதுக்கு பின்னாடி அதை வாங்குறதுக்காக எதுக்கு நம்ம போக போறோம் என்ன, அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்ப என்ன இதெல்லாம் என்னன்னா போற போக்குல அந்த கதையினுடைய உள்ளார்ந்து சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்ப இது எல்லாத்த விட பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் அந்த தலைப்போட ஒரு ஒன்றுதல். என்னன்னா கருவேப்பிள்ளை. இந்த கருவேப்பிள்ளைங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா இந்த சிறுகதையில எங்கேயுமே பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஒரு பேருக்கு கூட தாத்தா ஒரு வாட்டி கஞ்சி குடிப்பாரு, மோர் குடிப்பாருன்னு இருக்கும். அப்புறம் அதுக்கு அந்த மோருக்கு தொட்டுக்கிறதுக்கு துவையல் வந்து பானையோட அரைச்சி வச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த துவையல் மோர் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுல கூட வேணா அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கருவேப்பிள்ளை துவையல்னு சொல்லி அதுல ஒரு வர்ணனை கூட கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா அதை கூட செய்யல அவரு.
ஆனா தலைப்பை மட்டும் கருவேப்பிலைன்னு வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ப கதையை படிச்சு முடிச்சுட்டு, இந்த கதையை ஆல்ரெடி நான் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன். இப்ப நான் திருப்பி கலை இலக்கிய பெருமன்றத்துல இந்த கதையை நான் சொல்லணும்னு நினைக்கும் போது, கதை எனக்கு ஆல்ரெடி இது தெரியும் அப்படிங்கிறதுனால, இதுல வேற என்ன விஷயம் இருக்கும், வேற என்ன விஷயம் இருக்கும்னு நான் ரொம்ப உள்ளார்ந்து பார்த்த விஷயங்கள் தான் சில விஷயங்கள். அப்ப நான் அந்த கருவேப்பிள்ளைன்னு பார்க்கும்போது, கருவேப்பிலையை நமக்கு எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்தணும்னு தெரியும். அப்புறமேட்டு அது சிறந்த மருந்து பொருள் அப்படிங்கிறது தெரியும். அப்புறமேட்டு வேற என்னெல்லாம் இருக்குன்னா, அது வந்து என்ன ஆகும்னா, ஒரு நச்சூட்டியாவும், ஒரு சிறந்த பாக்டீரியாவாகவும் அது வந்து இப்ப இது பண்ணக்கூடிய ஒரு இது உண்டாம். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலெல்லாம் உறைய வச்சு அந்த நல்ல கருவேப்பில போட்டு அத தயிராக்குன கதையெல்லாம் உண்டாம். இந்த உரம் ஊத்துறதுக்கு ப உரமோர்லாம் ஊத்துறதுக்கு பதிலா, கருவேப்பிலைய அதுல போட்டுட்டு, அந்த பால் வந்து அது தயிரா தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் உண்டு. மனிதர்களும் இங்க அப்படிதான். பப்பு தாத்தாவும், பப்பு பாட்டியும் ஊர்ல உள்ள எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்துறாங்க. என்னன்னா, பக்கத்து வீட்ல ஒருத்தி குழந்தை உண்டாயிருக்காளா, அவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக ஒரு பப்பு பாட்டி வேணும். வேலைக்கு யாரும் போயிருக்காங்களா, பிள்ளைகள பாத்துக்கிறதுக்கு ஒரு பப்பு பாட்டி வேணும். வேலை நல்லா நடக்கணுமா, காசு குறைவா குடுத்தாலும் போதும். வேலை நல்லா பார்ப்போம். ஒரு பப்பு தாத்தா வேணும். பப்பு தாத்தாவை நம்பி எந்த வேலையும் கையில குடுத்துட்டு திரும்பியே பார்க்காம போலாம். கரெக்ட்டா இருக்கும். பப்பு தாத்தா ஒரு விஷயத்த சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஆனா, அந்த பப்பு தாத்தாவுடைய கடைசி நிலைமை பார்த்தீங்கன்னா, அ அந்த கருவேப்பிள்ளை மாரிதான். அ அவருடைய தேவைகள் வந்து அ யாருமே அது இது இல்ல. அவரு இருந்தா நல்லா இருக்கும். இது என்ன வேண்டாம். அப்ப எடுத்து போட்டுருவோம். அப்படிங்கிறதுனாலதான் இந்த கதையில வந்து அந்த கருவேப்பிலை அப்படிங்கிறத எழுத்தாளர் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கதைகள் கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய சிறு வேண்டுகோள் ஒண்ணே ஒண்ணுதான். கருவேப்பிள்ளை கதையை மட்டும் மீண்டும் ஒரு முறை நீங்க அந்த எழுத்துக்களை உள்வாங்கி நீங்க படிக்கும்போது கண்டிப்பா சொல்றேன். ஒண்ணு, இனிமே நம்ம இப்படி வாழணும்னு தோணும். இல்ல அப்படி வாழ்ந்த மனிதர்களை யாரையாச்சும் நமக்கு நினைவூட்டும். 2 மாயாஜாலத்தையும் அவர் அந்த சிறுகதையில பண்ணியிருக்காரு. அதனால கருவேப்பிள்ளை அப்படிங்கிற கதையினுடைய கதை இதுதான். அ எனக்கு இந்த கருவேப்பிள்ளை கதைய அ சொல்வதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு பெரும் நன்றியையும், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்று நெல்லை மாவட்டத்திலிருந்து அதிக ஒரு சில தோழமைகளும் இந்த இணையத்தில் இணைந்திருக்காங்க. சோ அதனால அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. இன்றைய உலகில் கருவேப்பிலை மனிதர்களைத்தான் உலகம் அதிகமாக விரும்புகிறது. ஆனால் கீரா ஐயா சொன்னது மாதிரி கருவேப்பிலை என்கிற சொல்லாடல் பயன்படுத்தாமே ஒரு தலைப்புக்கு பெயர் வைத்தது போல மனிதர்களும் எப்படித்தான் இவர் கருவேப்பிள்ளை மனிதர் என்று சொல்லாமலே கருவேப்பிள்ளையாக பாவிக்கிற பெரும்பாலான மன்னித்துக்கொள்ளும் பெரும்பாலானன்னு சொல்றதை காரணம் ஒரு 99% விழுக்காடு என்பது அப்படித்தான் இருக்கிறது. உலகத்தினுடைய யதார்த்தம் அப்படித்தான் இருக்கிறது என்பதை உங்களுடைய கதையை நீங்க இடையில வெளிச்சம் போனது கூட இல்லாம வள்ளி சேர்மலைங்க ரொம்ப எளிமையா எடுத்துக்கிட்டு மன்னிச்சுக்கங்க அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்திங்க வேண்டாம். ஒரு இலக்கிய ஆளுமைகள் என்ன அடிக்கடி சொல்றது உண்டு. இலக்கியம் படைக்கிற எந்த ஒரு மனிதனும் பிறரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையே இல்லை. காரணம் ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு புதிய உயிரை பிரசவம் செய்கிறான். பிரசவித்தல் என்பது ஒரு 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 உடலை அல்ல, அது ஒரு உடலை அல்ல, கருத்தும் கூட உயிரோட்டம் தான். அந்த அடிப்படையில் வள்ளி சேர்மலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் கடந்த முறை நம்முடைய கு அழகிரிசாமி கதைகளை நிறைவாக சொல்லி பெருமை சேர்த்தீர்கள். அதுபோல இம்முறையும் வள்ளி சேர்மலிங்கம் கதை சொல்றான்னாவே அது ஒரு ஒரு மன நிறைவு. ஏன்னா பேரை கேட்கும் போதே ஒரு மன நிறைவு மாதிரி உங்களை அறிமுகம் செய்தல் கூட மன நிறைவு தான். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி குறிப்பாக உங்களுக்காக இணைந்த தோழமைகளுக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான ஒரு நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்லி வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா தொடக்கி வைக்கவும். அன்பான தோழமைகளுக்கு வணக்கம். மிக அருமையாக கதையை சேர்மலிங்கம் அவர்கள், வள்ளி சேர்மலிங்கம் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கார். நல்ல குரல்,
அருமையான குரல். இந்த குரலிலே இந்த ஆண்மையின் கம்பீரம் பளிச்சிடுகிறது. ரொம்ப அருமை. ரொம்ப அழகா கதையை சொல்லி முடிச்சிருங்க. முழு கதையும் தொய்வில்லாம கேட்கும்படியாக ரசிக்கும்படியாக சொல்லியிருக்கிறீங்க. கறிவேப்பிலைகள் என்ற இந்த கதைக்கு தலைப்பு வச்சிருக்காரு. கறிவேப்பிலைகள் பன்மையில இருக்கு. அது என்னன்னா, உழைக்கிற மக்கள், அந்த உழைப்பை பெறுகிற இந்த சமூகம், உழைப்பை பெற்றுக்கொண்டு, கறிவேப்பிலை ரொம்ப சுவையானது. அது கறிக்கோ குழம்புக்கோ ரசத்துக்கோ எல்லாவற்றுக்கும் சுவையை ஊட்டக்கூடியது, ஒரு மனமிக்கது. ஆனால் அதை சாப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்றோம்? அதை எடுத்து போட்டுறோம். அதுபோல அந்த மனமிக்க உழைப்பை நாம் வாங்கி கொண்டு, இந்த சமூகம் வாங்கி கொண்டு, அவர்கள் உழைக்க முடியாத அபகாரத்தில் அந்த சமூகம் ஒதுக்கி விடுகிறது. அவர்கள் நல்ல வாலிபமாக இருக்கிற பொழுது அவர்களாகவே தங்களுடைய சொந்த உழைப்பினாலே வீட்டை கட்டுகிறார். வயது ஆக ஆக அந்த வீட்டுக்கும் வயதாகிறது. அது வயதாகி இற்று மழையிலே இடிந்து விடுகிறது. இவர்களும் வயதாகி உடம்பிலே பல்வேறு மாற்றங்களை ரொம்ப அருமையா வர்ணிச்சிருப்பார். வெங்கிழடு தம்பதியர்னு சொல்லுவார். ரொம்ப அழகான நாட்டுப்புற வழக்குல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இந்த கோடுகளும் சதுர கோடுகளும் நீளக்கோடுகளும், அது பண இதுல வரக்கூடிய கோடுகள் மாதிரி, தென்னை மட்டையில காஞ்சி போன மட்டையில வரக்கூடிய கோடுகள் மாதிரி ரொம்ப அருமையா விவரிச்சிருப்பாரு. அதுல பாலுண்ணிகள் போல அங்கங்க மச்சங்களும் பாலுண்ணிகளும் சிகப்பாகவும் பழுப்பாகவும் கருப்பாகவும் நீளமாகவும் எல்லாம் இருக்குதுன்னா, அந்த உடலை, வயதான உடலை அது எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காரு. ஒரு கலைநயத்தோட வர்ணிச்சிருக்காரு கீரா. என்ன கதையினுடைய தீம் என்னன்னா, என்ன இதனுடைய கதையினுடைய சாரம், மனித குலத்தில் உழைப்பு என்பது மகத்தானது. உழைப்பு இல்லாமல் எதுவும் இல்லை. இவர்களுக்கு அந்த கரிசல் பூமியில எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நிலம் இருக்கு, எல்லாரும் உழைக்கிறாங்க. ஆனால் இவருக்கு நிலமே கிடையாது. சொத்தே இல்லாத தன் உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு வாழ்நாள் முறம் வஞ்சனையின்றி, சூதின்றி, கவடமின்றி நேர்மையாக உழைத்த பெருமக்கள். அப்படி நேர்மையாக உழைத்தாலும் இந்த சமூகம் அவர்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறது? கறிவேப்பிலை வைக்கிற இடத்தைத்தான் இந்த சமூகம் கொடுக்கிறது என்பதுதான் இந்த கதையினுடைய உள்ளார்ந்த பொருள். எனவே உழைப்பை மதிக்க வேண்டும். உழைப்பவர் கையிலே இந்த உலகம் வர வேண்டும். அவர்கள் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த கதையின் மூலம் உருவாக்குகிறார். ஒரு கதையை படிக்கிற பொழுது அது ஒரு விளைவை ஏற்படுத்தும். அது இத்தகைய விளைவை வாசகர் மத்தியிலே உழைப்பின் மீது மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. அருமையான கதை. போன கதையில சொத்துடைமை இருக்கக்கூடிய இந்த கதையில தான் நிறைய ஏறக்குறைய நடுத்தர வர்க்க நில உடைமை சமூகத்தை, கொஞ்சம் நில உடைமையாளர்களுடைய சமூகத்தை, நடுத்தர வர்க்க சமூகத்தை பற்றிய கதைகள் தான் கிராமப்புறத்து நாட்டுப்புற வழக்கோட சொல்லியிருக்காரு. நிறைய கதைகள். இந்த மாதிரி கதைகள் தான் முற்றிலும் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய உழைப்பாளிகளுடைய கதை. அது கிராமப்புறத்துல அந்த கரிசல் காட்டு விவசாய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உழைப்பு மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த உழைப்பாளியினுடைய கதையை மிக அழகாக சொல்லியிருக்கார் கீரா. அந்த கதையை நம்முடைய வள்ளி சேர்மலிங்கம் அவர்கள் மிக சிறப்பாக, இத்தனைக்கும் இலக்கியத்துக்கு தொடர்பில்லாத துறை அவருடைய தொழில்துறை. அவர் வேளாண் ஒரு வேளாண் சிறப்பு படிப்பு படிச்சிருக்கிறாரு, ஒரு பொறியியல் இளங்கலை படிச்சிருக்கிறாரு, ஒரு ஆராய்ச்சியும் தொழில்நுட்பமும் மிகுந்த, முற்றிலும் தமிழுக்கு சம்பந்தமில்லாத ஆங்கிலத்திலேயே சிந்திக்கக்கூடிய, ஆங்கிலத்திலேயே தொழில் படக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் அவர் தமிழின் மீது எவ்வளவு பற்றும் அன்பும் செலுத்தியிருந்தால் மிக அழகாக பிசிறு இல்லாமல் இந்த கதையை அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் இலக்கியத்தின் மீதும் தமிழின் மீதும் கொண்டுள்ள பற்றை வெளிப்படுத்துகிறது. அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இதற்கெல்லாம் களமமைத்து கொடுத்த நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இலக்கிய குழுவிற்கும் அதன் நெறியாளர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதையை சொன்ன வள்ளி சேர்மலிங்கம் தோழர் அவர்கள் கதையை
ஒண்ணு விடாம நல்ல குரல் வளத்தால் மிக நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார். அதுல சில அவரோட சொந்தமாக சில ஆய்வு கூட சொல்லி இருக்கிறார் இடையிடையே. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் சொல்லிக்கொண்டு நன்றி, மகிழ்ச்சி. இந்த கதையில ஹீரா அவர்கள் சொல்றது, அந்த பப்பு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கைகள் ஒன்றுதான் அவர்களின் உடைமை. அவர்களுக்கு சொந்தம்னு இருக்கிறது அந்த கைகள் தான். அதுதான் மூலதனம் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த இடத்துல கம்யூனிசத்தை, அதாவது தொழிலாளர் வர்க்கத்தை ஹீரா அவர்கள் உணர்த்துகிறார். அடுத்து பப்பு தாத்தா வேலையை தெய்வமா பார்க்கிறார். அப்படி பார்த்தவருக்கு கடைசி காலத்துல அவரை கறிவேப்பிலையாக இந்த சமுதாயம் ஒதுக்கி விடுகிறது. கடைசியில பார்த்தா அவங்க மண் சட்டியை தூக்கிட்டு ஊருக்குள்ள போனாரு அப்படின்னு கதையை முடிக்கிறாரு. அப்படின்னா என்ன, பிச்சை எடுக்க போறாரு அப்படிங்கிறத அப்படி சொல்லுதாரு. வயதானவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு இலவசமாக கிடைப்பது வசவும் மட்டும்தான். அந்த இளைஞர்கள், கூட வேலை பார்க்கவங்க எல்லாம் வயதுதான் அவங்க மனசை புண்ணாக்குறாங்க. இதுல அந்த பப்பு தாத்தாவையும் பப்பு பாட்டியையும் ஹீரா அவர்கள் வர்ணித்தது, அதாவது சிலந்தி வலை அந்த இருக்குல்ல, அந்த நூல் அது மாதிரி கோடு கோடா உடம்புல இருக்குது. பிறகு இந்த பன்னாடைன்னு சொல்லுவாங்க, அந்த சதுர சதுரமா இருக்கும், அது மாதிரி தோள்கள் அமைந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்லுதாரு. இது பாரதிதாசனுடைய பாடலை நினைவூட்டுகிறது. புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையில் அல்லல், சதிராடும் நடையாள் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியில்ல முகம் அவட்கு, வறள் நிலம், நிலவு கிடையாது, வறண்ட நிலம், குழிகள் கண்கள், கண்ணு குழி விழுந்து கிடக்கு, எது இன்பம், எது எனக்கு இன்பம் நல்கும் அப்படின்னு கேட்டா, இருக்கின்றாள் என்பது ஒன்று, அவ என் கூட இருக்கிறாளே அது ஒண்ணுதான் எனக்கு இன்பம் அப்படின்னு அழகாக அந்த கீரா வர்ணையனே பாரதிதாசன் கவிதை மூலம் தெரிஞ்சுக்கலாம். இதுல அடுத்து என் காது வரைக்கும் வைரமுத்து ஒரு பாட்டில் எழுதியிருப்பாரு, என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம் அப்படின்னு. அது இவங்களுக்கு கம்பளி எல்லாம் கிடையாது, வேட்டிதான் விரிப்பு, சேலைதான் போர்வை, எப்படி வாழ்கிறார்கள். இந்த மூத்தவர்கள் குடிமக்கள் கடைசியில மரணத்தை ரெண்டு பேருமே நான் முந்தணும் நீ நான் முந்தணும் நினைப்பாங்க. ரெண்டு பேருமே, கணவனும் நான் முந்திக்கிடணும், மனைவியும் நான் முந்திக்கிடணும்னு நினைப்பாங்க. நான் பூ புட்டோட போகணும் மனைவி இவன் என்ன நீ வழி அனுப்பிட்டா எனக்கு நிம்மதி அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு கடை இதா இருக்கும். அது யார் கையில இருக்கு, அது இயற்கை. அடுத்து இதுல முக்கியமானது, அவங்க வைரமுத்து சொல்லுவார், அதுக்கு முன்னாடி ஒண்ணு அதாவது வாழ்க்கையில் அனுபவம். நான் இன்னொரு ஹெட் மாஸ்டர், ஏஇஓ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு போஸ்ட் மாஸ்டருக்கு 3 மனைவி இறந்துட்டாங்க அப்படிங்கும் போது அவர் மனைவி ராசியே இல்லாதவர் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ ஏஇஓ சொல்றாரு, 60 வயசுக்கு மேல இனிமே என்னத்துக்கு மனைவியே அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் தான் உடனே சொன்னேன், 60 வயசுக்கு மேலதான் முக்கியமாக தேவை. ஒருத்தருக்கு அனுசரணையாக வாழ்ந்து காலம் தள்ளுது, காலத்தை மகிழ்வாக்கி கொள்வதற்கு அதுதான் அப்போதுதான் தேவை. அந்த வயசான காலத்துலதான் ஒருத்தர் புரிஞ்சு நல்ல உதவிகரமாக வாழ்வார்கள். அது அப்பதான் தேவை அப்படின்னு நல்லா சொன்னேன். அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. அப்போ நம்ம சொன்னது சரியில்லை அப்படின்னு உணர்ந்துக்கிட்டாங்க. இதுல கடைசியில வைரமுத்தோட வரிகள், உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம். எப்படி? உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம். பொதுவா ஒருத்தர் மூச்சு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வெளியீடு காற்று கார்பன் டை ஆக்சைடு.
அது வந்து மூச்சு சுவாசிப்பதற்கு ஏற்றதில்லை. இருந்தாலும் கணவன் மனைவியின் கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து உயிர் வாழ்கிறான், மனைவி கணவனுடைய கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து உயிர் வாழ்கிறாள். அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் இல்லறம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா இன்னும் மேற்கொண்டு சொல்லுவாரு வைரமுத்து, மங்கை இவள் வாய் திறந்தால் மல்லிகை பூ வாசம், கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, அதை மல்லிகை பூ வாசம்னு அவரு வர்ணிக்காரு. அது ஒரு இல்லற வாழ்வியலில் அந்த கடைசி காலத்துல கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக வாழ்வதே ஒரு பெரிய ஆனந்தம், மகிழ்ச்சி என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேறு யாராவது பின்னூட்டம் தரீங்களா? வேறு யாராவது கையை உயர்த்தினால் பின்னூட்டம்க்கான வாய்ப்பு வழங்கப்பெறும். யார் இருக்கீங்களா? ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லோரும் முடிந்த அளவு பின்னூட்டம் தருங்கள். ஏன்னா பின்னூட்டம் நாமளே 2 நிமிஷத்துக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம சிவசுப்பிரமணிய தோழர், ரவீந்திர பாரதி தோழர் இவங்க எல்லாம் கூடுதல் நேரம் கொடுக்கறதுக்கான காரணம் யாருமே தரல அப்படிங்கும்போது ஒரு கதை சொல்லிக்கான வாய்ப்பு, கதை சொன்ன பிறகு எப்பொழுது மன நிறைவு ஏற்படும் என்றால் அந்த கதை சொல்லிய பிறகு அவரிடம் இருக்கக்கூடிய சரியான வார்த்தையை சொல்றது அப்படின்னா அவரிடம் இருக்கக்கூடிய இந்த ஏக்கம், ஆசைகள் எல்லாம் மன நிறைவு எதை தரும் என்றால் பின்னூட்டம் தான் தரும். ஆகவே தயவு செய்து பின்னூட்டம் தருவதற்கு எல்லோரும் முயற்சி செய்யுங்கள். நன்றி தோழமையே. சாத்தூர் கணேசன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை சொன்ன வள்ளி சேர்மலிங்கம் அவர்கள் மிகவும் அருமையான குரல் வளத்தோடு இந்த கருவேப்பிலை கதையை சொன்னாங்க. அவர் சொன்ன அந்த பின்னூட்டமும் ஒரு சரியான வாசகம் தான். தலைப்பை மட்டும் கருவேப்பிலைன்னு வைத்துவிட்டு ஒரு இடத்தில் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை கீரா அவர்கள். ஆனால் பயன்படுத்தாவிட்டாலும் அந்த கதையினுடைய உள்கருத்து நாம் எல்லோருக்கும் புரியும் விதமாக அமைந்துவிட்டது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, வயதான தம்பதிகளாக ஆகும் பொழுது ஒருவருடைய நினைப்பு ஒருவருக்கு அப்படியே மாறும்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அந்த அம்மாவும் சொல்லுவோம், அவங்க என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அந்த அம்மாவும் சொல்ற மாதிரி இருக்கும். இப்படி 2 பேருக்குமே நம்ம வாழ்க்கையிலே எல்லாமே புரிஞ்சுக்கிடலாம். நமக்குன்னா சரி, நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சிருப்போம், அதை நம்ம இணையரும் சொல்லுவாங்க. அப்ப அந்த காலங்கள் மாறி அந்த வயதான காலங்கள் வர 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 2 பேருடைய நினைப்புமே எண்ணங்களுமே ஒன்றாக இணைந்து விடும். இதுல கூட பாத்தீங்கன்னா, அவங்க வறுமையில இருக்க போகும்போது தாத்தாவுடைய வேஷ்டியை கீழே விரிச்சுக்கிட்டு, பாட்டியுடைய சேலையை 2 பேரும் மூடிக்கிட்டு அந்த படுக்கும் போது அவங்க அந்த 2 பேருமே அந்த மழைக்காலமா இருந்தா கூட அந்த சேலையை உடுத்திக்கிட்டு 2 பேருமே அந்த கதகதப்பான சூழ்நிலையில தூங்குனாங்க அப்படின்னு சொல்லி கீரா ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பப்பு தாத்தா பாத்தீங்கன்னா, அவர் விசேஷ காலங்கள்ல மற்ற காலங்கள்ல கொஞ்சம் பருப்பை அதிகமா சாப்பிட்றதுனால பருப்பு தாத்தாங்கிறத பப்பு தாத்தான்னு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அது பேச்சு வழக்குல அப்படியே வந்துருச்சு. இது வெளிப்படையா சொன்னோம்னா, ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவான், உனக்கு சுமோ எப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சுண்டு விரல்ல மோதிரம் போட்டிருந்தாங்க, நான் முழுங்கிட்டேன், அப்ப சுண்டி மோதிரம்னு வச்சிருந்தாங்க, அதை நான் சுருக்கி சுமோன்னு வச்சுட்டேம்மா. என்ன அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கு அப்படிலாம் இருக்கு. எலிச்சாமிங்கிறதுலயும் சொல்லுவான், எங்க அம்மா எலிசபெத்து, எங்க அப்பா சாமி கண்ணு, 2 பேரும் வரும்போது காதலிச்சு முடிச்சுட்டாங்க, நான் 2ஐயும் சுருக்கி வச்சு எலியையும் சாமியும் சேர்த்து எலிச்சாமின்னு வச்சுட்டேம்மா. ஏன்னா அந்த மாதிரி பருப்பு சாப்பிட்டதுனால பருப்பு தாத்தாவா இருந்தவர் பப்பு தாத்தாவா மாறிட்டாரு. இதெல்லாம் ஒரு சிறுகதையில இந்த பேச்சு வழக்க வச்சு அந்த கிராமத்தினுடைய ஒரு நடைமுறையை வச்சு கீரா எப்படி புனைந்திருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. அருமையான வாசகங்களாக போட்டு வார்த்தைகளாக போட்டு நம்ம கதையை படிக்க மேலும் மேலும் இன்பத்தை கூட்டுறமா இருக்கு. அதேபோல் கதையை சொன்ன வள்ளி சேர்மலிங்கம் அவர்கள் மிகவும் சிறப்பா எடுத்து சொன்னாங்க. அந்த ஒவ்வொருத்தருக்குமே அவருடைய அந்த அனுபவத்துல இருந்து அந்த வாழை மரத்தை சொல்றாங்கல்ல, பருத்தி இருக்கும்போது
பறவை பருத்தின்னு சொல்றது. அந்த பருத்தி எடுக்கும் போது ஓய்ந்து போச்சுன்னா கடைசியில இருக்கிற பருத்தியை வந்து அந்த வேலை பார்க்கறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. அப்ப அவருடைய ஏரியால, களக்காடு ஏரியால வந்து பருத்தி அவ்வளவா இருக்காது, பெரும்பாலும் வாழை இருக்கும், மத்த ஏதாச்சும் கொடுப்போம். அப்ப அந்த சமயத்துல அவர் ஊர்ல வந்து எப்படி பண்ணிருப்பாங்க, அதை எடுத்து சொன்னது நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுச்சு. அதாவது நம்ம இந்த சைட்லாம் பருத்தி தான் பார்த்திருக்கோம், சைடு தான். அதை வந்து கீரா வந்து இந்த பருத்தி விளையிற சமயத்துல இந்த ஏரியால இருந்தேன்னா அவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த வாழை சம்பந்தப்பட்டது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பள்ளி சேர்மனிங்க அவர்கள் அதை சொன்னாங்க. மிகவும் அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த கதையை சிறப்பா சொன்ன அவருக்கு மீண்டும் ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிடுவோம். அதே போல் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மகத்தான பணியை செஞ்சுட்டு இருக்கு. இதுல இணைந்திருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கமும். நமது ஒருங்கிணைப்பாளர் கருமுருகன் அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்கிறாங்க. அவருக்காகவே நம்ம இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எல்லோருமே கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நாம் அதை வந்து சிறப்பா செய்யணும்னு என்னுடைய ஆசை. நேத்து சிவசுப்பிரமணியாவும் ஐயாவும் அந்த கதை சொல்லிகள் போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப அவருடைய மெசேஜை பார்த்துட்டு கொஞ்சம் எனக்கும் மனசு கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தா கூட அவருக்கு ஒரு சின்ன மருந்தை போட்டு விட்டுருந்தேன். அது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஐயா கருமுருகன் சொன்ன மாதிரி நம்ம வந்து இலக்கியவாதிகள் வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது இன்பமாகவே நடந்து கொண்டிருக்கும் சொன்ன மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி தோழர். அது நான் மறந்துட்டேன் தோழர், அதை மறந்துட்டேன். நீங்க சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதாவது நேற்று ஆடி அமாவாசைன்னு எல்லாரும் சொன்னாங்க. சரி, நான் தான் அவசரப்பட்டு பதிவிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி இது பண்ணிட்டேன், அவ்வளவுதான். மகிழ்ச்சியோட பயணிப்போம் அப்படின்னாச்சு. நீங்க சொன்ன ஒரு கருத்து, நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, கணவன் மனைவிக்குள் பேசுறது, சிந்திக்கிறது, செயல்படுறது, அது கண்ணதாசன் பாட்டிலையும் வந்திருக்கு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. நன்றி நன்றி தோழமையே. நன்றி 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 தோழர். கணேசன் சாத்தூர் தோழர் சொன்ன மாதிரி காயம் சிவசுப்பிரமணியன் ஐயாவுக்கு மட்டுமானது அல்ல. இந்த காயம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கானது என்பதுதான் உண்மை. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பதிவு செய்ய வேண்டிய பதிவை சிவசுப்பிரமணிய ஐயா அவரும் ஒரு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒரு அங்கம் என்பதால் பதிவு செய்திருக்கிறார். நான் அந்த செய்தியை படித்த பிறகு நான் உணர்ந்து கொண்ட ஒரே ஒரு செய்தி தான் அது. அந்த காயம் சிவசுப்பிரமணியன் ஐயாவுக்கான காயம் மட்டும் அல்ல, அது கலை இலக்கிய பெருமன்றத்திற்கான காயம் என மீண்டும் பதிவு செய்வதற்கான காரணம் தோழமைகளே, அந்த பதிவை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கதை சொல்லல் என்பது எல்லோரும் முடிந்த அளவு நீங்க எல்லா நாளும் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லல. எங்கள்ட்ட இப்ப பணியை கொடுத்துருக்கிறதுனால இப்ப ஒரு சிலர் கூட கேட்கலாம், முருகன் ஐயா இந்த மாதிரி வேற யாரும் நடத்தினா வருவாரா அப்படின்னா, எப்பாவது ஒரு நாள் வராம இருக்கலாம், அல்லது எப்பாவது ஒரு நாளாவது வரலாம். நான் எப்பவுமே வரமாட்டேன் அப்படின்னா அது இது எல்லாரும் ஒன்று கூடி தேர் எடுத்தால்தான் அந்த தேர் குறிப்பிட்ட நேரத்தில் நிலை வந்து சேரும். இல்லை அப்படின்னா தேர் எப்படியா இருந்தாலும் வந்து சேர்ந்துரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதியில் பின்னாடி சேசிபி வச்சாவது தள்ளி கொண்டாந்து நிப்பாட்டிடும். அது ஏன்னா அப்படிப்பட்ட சேசிபி எனக்கு சிவசுப்பிரமணியா இருக்கா, கவிஞர் ரவீந்திர பாரதியா இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மனிதன் இழுத்து வருகின்ற பொழுதுதான் அந்த தேர் ஆடி அசைஞ்சு வருகிற அழகே தனி. அதைத்தான் நாம் விரும்புகிறோம். அதுதான் செய்தி. சரி, வேற யாராவது இருக்கீங்களா? அதை பற்றி பேசினால் என்னுடைய மனக்காயங்கள் கூடுதலாக இருக்க. பேராசிரியரே பேராசிரியரே சொல்லுங்க கணேசன் சாத்தூர். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு உறுப்பினர் நம்ம போட்டிருக்காங்க, அதாவது சக்தி வேலாயுதங்கிற நான் பின்னூட்டம் சொல்ல விரும்புகிறேன்னு போட்டிருக்காப்ல மெசேஜ்ல. ஆனா அவரு கையை வந்து உயர்த்தல, இருந்தா கூட இப்ப இருக்காரு. நான் பாத்துட்டேன், அவர் அடிக்கடி மைக் ஆன் பண்றதை கவனிச்சுட்டேன். நான் கண்டிப்பா அவரை சொல்ல நினைச்சேன். அது கூட நம்ம மகாலட்சுமி ஆன் பண்ணிட்டாங்க, அவங்க பேசின பிறகு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துறேன். நன்றி மகாலட்சுமி. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வள்ளி சேர்மலிங்கம் தோழர் வந்து கதை நான் கதை இந்த படிக்கும் போது கூட எனக்கு அந்த ஒரு மனத்தாக்கத்தை ஏற்படுத்தல. அவர் சொன்ன அந்த கதை சொல்லாடலில் என் மனது ஏதோ நெகிழ்கிறது. ரொம்ப அற்புதமான கதை சொன்ன தோழர்
வள்ளிராம் சேர்மலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த இதுல வந்து பப்பு தாத்தா அப்படிங்கிறது இப்பவும் நாங்க இந்த பப்பு பப்புன்னு நாங்க சொல்லுவோம். தெலுங்கு வார்த்தை நான் நினைச்சிட்டு இருந்தேன். அடுத்து இந்த பறவை பருத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதெல்லாம் நாங்க எடுத்திருக்கோம். எங்களுக்கு அதுதான் வாங்கி திங்கிறதுக்கு உண்டான ஒரு சிறுதின்னு அதுதான். அன்றைய காலகட்டத்துல ஸ்கூல் விட்ட உடனே அதெல்லாம் எடுத்திருக்கோம். இந்த இதுல வர்ற தாத்தா பாட்டி 2 பேருமே அவ்வளவு ஒரு ரொம்ப படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. உங்களுடைய கதையின் போக்கு கேட்க கேட்க அவ்வளவு இனிமையா இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து இந்த இதுல வந்து அந்த அவங்கள நினைக்கும் போது ஒரு பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 10 பிள்ளைகள் பெத்து வளர்த்த ஏழை என்னையடா, கடைசியில் இவளுக்கு தாவார திண்ணையடா அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த வரிகள் எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. வயசானவர்களை இப்படியெல்லாம் ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு இது. இன்னியும் அந்த பப்பு தாத்தாக்கள் எங்கெங்கெல்லாம் இருந்துட்டா இருக்காங்க. அவங்க நல்லபடியா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய இந்த மன்றத்துல பதிவு செய்து கொள்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி தோழர், நன்றி. நன்றி தோழமையே. தோழர் சக்தி பேரு நீங்க காணுமே, வேலாயுதம் சக்தி வேலாயுதம் தோழர் காணுமே, இருந்தாங்களே. தோழர் வணக்கம், கேக்குதா? இருக்கீங்க தோழர், சொல்லுங்க, பேசுங்க. வணக்கம் தோழர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக ஒரு கதை சொல் நிகழ்ச்சி முன்னெடுத்து வர்றதுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன், நெல்லை கிளை சார்பா. இந்த கதையை தம்பி சொல்லும்போது அப்படியே வரிசையா கேட்டு வந்தேன். அந்த கதை சொன்ன விதம் வந்து தம்பி வள்ளி சேர்மலிங்கம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே சூழல்ல வந்து நடைமுறை யதார்த்தம் அதாவது வயதானவர்களுக்கு வந்து இந்த 60 தாண்டி தான் ஒரு காதல் பிறக்கும்பாங்க. அந்த காதல் பிறந்து அந்த அந்யோன்யம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு படம் பிடித்து காட்டப்பட்ட கதையா நான் பாக்குறேன். அவங்க இளமையில எப்படி இருந்தாங்கிறத விட முதுமையில எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த கதை காமிச்சது. அவர்களுடைய சூழல், அவர்கள் சார்ந்த சூழல், அவர்களுடைய சூழலியலை வந்து அப்படியே அப்பட்டமா காமிச்சிருக்காங்க. முன்னாடி உழைப்பு இருந்தது, இப்போ அவங்க பெரியவங்களான பிறகு அந்த உழைப்பு தான் நிலைப்புங்கிறது இல்லாம போய் எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தம்பி வள்ளி சேர்மலிங்கம் சொல்லும் போது ஒரு சில கதை சொன்ன விதத்திலே சில பகுதியில நான் நெகிழ்ந்து அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். அந்த பூசணிக்காய் குழம்ப சொல்லும் போது அதை சாப்பிடணும், இலை நிறைய வச்சு நெல்லு சோறு வச்சு அந்த பூசணிக்காய் குழம்ப சாப்பிடும்போது மூக்குல இருந்து அப்படி நீர் கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னும் போது அது ஒரு எவ்வளவு பெரிய அந்த அவர்களுக்கு அவாவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் அப்படியே சொன்னாரு. உண்மையிலேயே மனிதர்கள் இறுதிக்கட்ட காலகட்டத்துல கருவேப்பிலைகளாக பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதை அப்பட்டமாக சொன்ன கதையாக இந்த கதையை பார்க்கிறேன். தம்பி வள்ளி சேர்மலிங்கத்துக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக அகிலன் தோற அடிக்கடி ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற கருத்து சொல்றீங்களா தோழர்? இல்ல அகிலன் தோழர், வணக்கம் ஐயா. ஐயா கருத்து சொல்றீங்களா? அடிக்கடி ஆன் பண்ற மாதிரி இருக்கு, கருத்து சொல்றீங்களா? கேக்கையா? கேக்குது, சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. அந்த கலை இலக்கிய மன்றத்துக்கு ஒரு முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். திருவள்ளி சந்திப்புல நான் நூலகராக இருக்கேன் ஐயா. ஐயாவோட கதைகளை நான் எல்லா கதையும் படிச்சிருக்கிறேன். ஐயாட்ட கூட நான் போன்ல ஐயா இருக்கும்போது போன்ல பேசியிருக்கேன். நல்ல எளிமையா பேசுவாங்க. அவரு குரல் வந்து அவரு இளமையா இருக்கும், அவரு வயசான மாதிரி தெரியாது, இளமையா இருக்கும். அவர் கதையை அவரோட நல்லா பேசியிருக்கேன். அதுவும் இல்லாம தம்பி வள்ளி சேர்மலிங்கம் ஒரு குறிப்பு இல்லாம இந்த கதையோட அருமையா சொன்னாங்க. அனைவரும் இந்த கதையை படிக்க ஆர்வத்தை தூண்டினாங்க. அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. தம்பிக்கு வாழ்த்துக்கள். கீரா கதையை ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஐயா முருகன் ஐயாவுக்கும் மற்ற பின்னூட்ட சொன்ன அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. நன்றி அகிலன் ஐயா, நன்றிங்க. பொதுச் செயலாளரை நிறைவு பகுதிக்கு போயிடலாம். வழக்கமோல் நான் நிறைவு செய்கிறேன். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய மருத்துவர் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர் அனைவருக்கும் வணக்கம். வள்ளி சேர்மலிங்கம் வந்து நம்ம சக்தி வலாயுதம் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் திருநெல்வேலியில சக்தி வலாயுதத்தின் வலது கையாக இருந்து எல்லா வேலைகளும் செய்யக்கூடியவர்.
மிக அருமையான தோழர். ரொம்ப அருமையா சொன்னாங்க. பூவலர் சாமியினுடைய கதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த கதையும் ரொம்ப அருமையான. கீரா வந்து இந்த கதை வந்து ஒரு சிறுகதைனா இதை வந்து ஒரு புரோட்டோடைப்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாடலா வைக்கக்கூடியதுக்கு இந்த கதையை வைக்கலாம். ஒரு அப்படியே ஒரு கதையை சொல்லிட்டு போறப்ப என்னென்னலாம் பில்டு பண்ணி போறாரு. ஒரு விவசாயி இருக்கும்போது அவங்களுக்கு அவன் எல்லா ஊரும் அவங்களுக்கு ஒண்ணுதான். மொழி கிடையாது, ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, எல்லை கிடையாது. எங்கனாலும் அவங்க உழைச்சுதான் செய்யணும். அவங்களுடைய கை கால்கள் தான் அவங்களுக்கு மூலதனம். அவங்களுடைய உழைப்பு தான் மூலதனம். மார்க்ஸ் சொல்றாரு, அது அப்படியே ஒரு சின்ன கதையில ஒரு 4 வரியில கடத்திட்டு போயிடுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாடு எப்படி இருக்கு, காலையில இருந்து என்னென்ன மாதிரியே படுத்திருக்காங்க, அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கு. 5 வயசு வரைக்கும் ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்குது, அடுத்து கோவணம் கட்டுறது, அடுத்து ஒரு துண்டு கட்டுறது, ஏற்கலப்பையை பிடிச்ச அந்த 15வது வயசுல இருந்து 61 வயசு வரைக்கும் ஏற்கலப்பையை பிடிச்சுக்கிட்டே இருக்கு. 45 வருஷமா அந்த பரிணாமன் பாட்ட இவரோட பாட பாடுபட்டு உழைச்சு எதைத்தான் கண்டோம், நாம எதைத்தான் கண்டோம் அப்படின்றது. 4-5 வருஷமாச்சு என்னத்தை கண்டோம், பாடுபட்டு உழைச்சு நாம எதைத்தான் கண்டோம் அப்படின்ற அந்த கே குணசேகரனோட பாட்டு நினைக்கிறேன். அந்த இதுதான் அது அந்த உழைப்பாளியினுடைய பாடு அப்படிதான் இருக்கு. அவங்க பாடுபட்டு அவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க, அந்த சமூகம் எப்படி அவங்கள வேலை வாங்குச்சு, வேலை வாங்கிட்டு கடைசியில அந்த சாரமா தான் நீங்க வந்து கருவேப்பிலை வந்து தாளிக்கிறப்ப போட்டுட்டு அந்த மணத்தை கொடுக்குது உணவுக்கு. ஆனால் அது சாப்பிடும் போது என்ன பண்ணுது, வாயில பட்டவனே எடுத்து கீழே போட்டுறாங்க. அப்படிதான் இந்த சமூகம் உழைப்பாளிகளை பண்புதான். பல இதை வந்து கட்டமைச்சிட்டே போவார். அந்த அதுக்கு அவருக்குள்ள ஒரு கிண்டல் இது இருக்குன்னு வைங்க. அந்த பாட்டி வந்து பொடி எங்க போடுதுன்றதையும் அது கீரா ஒரு வித்தியாசமா சொல்லிட்டு போவார். அந்த எப்படி இவங்க ஒரு முதலாளியோட பையன் மரத்துல இருந்து விழுந்தப்ப இவர் பிடிச்சு காப்பாத்திருக்காரு, கண்ணிகளியாத பொண்ணு கிணத்துல விழுந்தப்ப போய் தூக்கி இருக்காரு. அதே நேரத்துல தான் தூக்கி வளர்த்த பையன் மாப்பிள்ளைன்னு ஒரு உறவு முறையோட கூப்பிடும் போது, ஒரு கூலிக்காரன் எப்படி நம்மள இப்படி மாப்பிள்ளைன்னு கூப்பிடலான்னு அவன் சடைச்சுக்கிட்டது. பிறகு இந்த இதோட மட்டும் இல்ல கீரா, அந்த உழைப்பாளிகள் மத்தியில உள்ள ஒரு ஒரு விதமான போக்குகளையும், லும்பன் கேரக்டர் அப்படின்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலே இருக்கு, லும்பன் பொலிட்டீரியன் என்பாரு. அப்ப லும்பன் கேரக்டருக்குள்ள கூடிய அந்த உழைப்பாளிகள் மத்தியில சரியா உழைக்காம உங்களுக்கு நிலம் வந்து ஃப்ரீயா கொடுத்தாலுமே நீங்க இப்ப குணம் மாற மாட்டேங்கடான்னு ஒரு இது வச்சிருப்பாரு. மிகப்பெரிய தத்துவ துறையில் விவாதிக்கக்கூடியதெல்லாம் மிக எளிமையான கதையில கடத்திட்டு போயிருப்பார். அப்படி கூட ஒரு சமூகம் இருந்தது. பிறகு இந்த இவங்களுடைய அன்பு பரிமாற்றம், இந்த பாட்டியும் சன்னக்குட்டின்பாரு, ரொம்ப பிரியமா இருக்கிறப்ப அந்த பாட்டியை வந்து சன்னக்குட்டி. ரவீந்திர பாரதி சொன்ன மாதிரி அந்த பேரிச்சம்பழம் கலரும், அந்த தென்னம்பாலையில் உள்ள நீல நீல கோடுகளும், பனை ஓலையில் உள்ள சதுர சதுர இதுகளும், நீங்க அதெல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த பாட்டியினுடைய இது எப்படி இருக்கு, அது இவங்க சாவு வர மாட்டீங்கன்னு இது பண்றப்ப கூட ஊர் வந்து என்ன சொல்லுது, இளம் வயதுல யாராவது இறந்துட்டா அந்த கிழடுகளுக்கு சாவு வர வந்திருக்க கூடாதா, உனக்கு போய் வந்துச்சேன்று அந்த ஊர் வந்து ஒரு பக்கம் நம்ம கரிசலினுடைய கொடுமைன்றது ஐப்பசி மாத அடைமலை தான். அதுலதான் பயங்கரம். கூவலர் சாமி இது நிறைய கதைகள்ல சொல்லிட்டு போவார். ஐப்பசி மாத அடைமலை வந்து கரிசலின் துயரம். அப்ப அந்த 40 நாள் அவங்களை வந்து வேலை செய்ய தினம் அன்றாடம் கூலிகளோட பாடுதான் இது. அதுல படைப்பு எரியிறப்ப இவங்களுடைய மனம் எப்படி இருக்கு, ஒரு ஏழை ஜீவனுக்குள்ள இதுன்றது. ஆனால் அதே நேரத்துல இவங்க வந்து ஒரு பிச்சை எடுத்து கடைசியில் மண் சட்டியை ஏந்தி தாங்கள் உழைத்து செழுமைப்படுத்திய அந்த ஊரில் தங்களுக்கு என்று ஒரு இதுவும் இல்லாமல் இதுதான் இந்த சமூகம், இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பில் உழைத்து உழைத்து தங்களுடைய உழைப்பால் பூமியை வளப்படுத்தி செழுமை ஏற்படுத்தி இவர்களின் உழைப்பெல்லாம் உறிஞ்சப்பட்டு கடைசியில் கருவேப்பிள்ளைகள் போல தூக்கி எறியப்படுவார்கள் இந்த உழைப்பாளிகள் என்று ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை மிக எளிமையான ஒரு கதையில் கீராவனுடைய இந்த கதை வந்து நீங்க வந்து ஒரு சிறுகதையினாலே ஒரு இந்த இதை ஒரு இது வைக்கலாம், ஒரு சின்ன சாராம்சம் இதுதான். ஆனா அதை எப்படி பின்னி 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 போறாரு அந்த இதெல்லாம். ஒரு சிறுகதை பயிலரங்கு எது நடந்தாலும் இந்த கதையை வந்து ஒரு மாடல் கதையாக வைக்கலாம். வள்ளி சேர்மலிங்கம் வந்து மிக அருமையா அதை சொன்னாங்க. இதனுடைய அத்தனை உணர்வுகளையும் கடத்தியிருக்காரு. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. வள்ளி சேர்மலிங்கம் ஐயா, நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா?
தோழர், இப்படி ஒரு நல்லது ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கின கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மீண்டும் எனது ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கதையை சொல்லி நீங்க சொன்ன மாதிரிதான், கதை சொல்லி ஒரு கதையை சொல்றதை விட அந்த பின்னோட்டம் கேட்கும்போது அது அவங்களுடைய ஆகப்பெரும் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது உண்மையிலுமே கதையை கேட்ட எல்லாருமே அதை கரெக்டா சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எனக்குள்ள வரும்போதே அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. என்னன்னா, இப்ப உள்ள காலகட்டங்கள்ல வாசிப்பு திறன் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப 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 அது 2 விஷயத்துல எடுத்துக்கலாம். ஒண்ணு என்னன்னா நேரமின்மை. எல்லாருக்கும் ஒவ்வொரு இலக்கிய புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறதுக்கு இதா இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இந்த மாதிரி நிகழ்வுகள் அதனால நமக்கு இதுக்காக இப்ப நான் கருவேப்பிள்ளை கதை ஏற்கனவே படித்திருந்தாலும் அதை படிப்பதோடு மட்டுமல்லாம அப்ப அதை உள்ளார்ந்து அதனுடைய நோக்கத்தை போது அந்த எழுத்தாளர்களுடைய அந்த பரிபூரணமான ஒரு நிறைவு கிடைக்குது. அப்படி ஒரு மகத்தான பணியை பண்ணிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். மேலும் மேலும் இந்த நிகழ்வானது என மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். அது மட்டும் இவ்வளோ இது நீங்க நேத்து பையா சொல்லிட்டு இருந்த போது இன்னைக்குதான் இந்த மாதிரி கேட்கலான்ட்டு, நாளையில இருந்து கண்டிப்பா தவறாம நான் இந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பதிவு பின்னோட்டம் பார்த்துடலாம். உங்களுக்கு நிறைய பேர் பதிவு பின்னோட்டம் இன்னைக்கு போட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துடலாம். நன்றி தோழமையில. ரேவதி நவநீத கிருஷ்ணன் தோழர், அந்திமத்தை நெருங்கும் பப்பு தம்பதியரின் ஒரே ஆசை இளவு வீடுகளில் இலை போட்டு நிறைய நெல்லுச்சோறு வாங்கி காரமும் புளியும் நிறைந்த பூசணிக்காய் குழம்பை அதிகம் விட்டு பசைஞ்சு பெரிய பெரிய கவளமாக்கி மூக்கில் நீர் சொட்ட சொட்ட சாப்பிட வேண்டும் என்ற வாக்கியத்தை படிக்கும்போது ஆதரவற்ற முதியோர்களின் அனாதரவான நிலையை முகத்தில் அடித்தாற்போல் கூறியுள்ளார் கீரா ஐயா. தோழவள்ளி செர்மலிங்கம் தெளிவான பொருள் வளத்தோடு கதை கூறினார். நன்றி. இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் கோபால சமுத்திரத்திலிருந்து மிகச்சிறப்பு அருமைன்னு போட்டிருக்காங்க. ராஜாமணி தோழர், கருவேப்பிலை உணவில் சேர்ப்போம், ஆனால் சாப்பிடாமல் தூக்கி ஓரமாக வைப்போம், அதுபோல பப்பு தாத்தா பாட்டி. நண்பர் பேராசிரியர் மருது நாகராஜன் அருமையாக கதை சொன்னார், பாராட்டும் வாழ்த்துக்கள். அகிலன் தோழர், சிறப்பான கதை சொல்லி வாழ்த்துக்கள் வள்ளி சேர்மலிங்கம் என்று சொன்ன நூலகர் அவர்களுக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நூலகர் ஐயா, நீங்க நிறைய கலந்து கொண்டு நாங்கள் விருப்பப்படுறோம். ஏன் அப்படின்னா அந்த வாசிப்பும் நேசிப்பும் என்கிற ஒரு முன்னெடுப்பை கலை இலக்கிய பெருமன்றம் செய்து வருகிறது. நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் கலை இலக்கிய பெருமன்றத்தோடு இணைந்து நூலகத்தையும் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் வாசகர் வட்டம் இது போன்று நடத்துவதற்கும் கலை இலக்கிய பெருமன்றம் துணை நிற்கும் என்கிற செய்தியும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்ததாக ராஜாமணி தோழர் மறுபடியும் போட்டிருக்காங்க, பன்னாடை என்போம் தென்னை மரத்தில் வரும் அந்த வலை போன்ற கட்டம் கட்டமான பொருள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜெயித்து காட்டுவோம் புதுக்கோட்டையிலிருந்து, வயல் தீ பற்றி எரியும் போது உதவி செய்யும் அந்த உயர்ந்த உள்ளம் பப்பு தாத்தா. மிக அருமையாக கதை சொன்ன தோழர் வள்ளி சேர்மலிங்கம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மகாலட்சுமி தோழர், கதையை படிக்கும்போது தாக்கம் ஏற்படவில்லை, கதை சொல்லியின் சொல்லாடல் மனது தவிக்கிறது, அருமை வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. சக்தி வேலையாகும், நான் பின்னூட்டம் சொல்ல விரும்புகிறேன் போட்டிருக்கிறது சொல்லியாச்சு. கணபதி இளங்கோ தோழர், பப்பு என்பது தெலுங்கில் பருப்பு தான், ஆந்திரா மெஸ்ஸில் அப்படித்தான் கூறுவார்கள். இளங்கோ தோழர், ஆந்திரா மெஸ்ல சாப்பிட்ருக்கீங்க. இச்சிறு கதையை முதியோர் நலம் பேணுவது பற்றி சிறப்பாக பேசுகிறது. பிள்ளைகள், ஊரார், சமுதாயம், அரசாங்கம் என்ற அனைத்துமே முதியோர் நலம் கருதி பார்க்க வேண்டும். ஓஏபி பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும் என்று அமைப்பு சாரா தொழிலாளருக்கு ஓய்வு திட்டம் தேவை என்பது எல்லாம் பேசுகிறது. கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. முத்து தோழர், வாழ்த்துக்கள் தோழர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மிக அருமை. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை இளைய பாரதத்தின் கதை சொல்லி நம்ம காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தோழர் சங்கர நாராயணன். தோழர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை பேசிக்கொண்டே வருகிறோம். கருவேப்பிள்ளை எல்லோரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார். இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதற்காகத்தான் எண்ணெய் ஊற்றிய பிறகு
அடுப்பரங்கையில் சமைக்கின்ற பொழுது எண்ணெய் ஊற்றிய பிறகு கருவேப்பிலை போடுவதற்கான காரணம் நுண் கிருமிகளை கொல்லுவதற்காகத்தான். முதியோர்கள் வெளிப்படுத்துகிற சொல் எல்லாமே நம்மில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகளை அகற்றுவதற்காகத்தான் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். நம்முடைய நவநீத கிருஷ்ணன் அம்மா சொன்ன பதிவு போலதான், பெரியோர்கள் உணவை கூட உண்ணுவதற்கு ஆசைக்காக இயங்குகிறார்கள் என்றால் அந்த அவலங்கள் எங்கே போய் சேர்வது? நம்முடைய பட்டப்பெயர்கள் சூட்டுகிறோம், ஆனால் பட்டத்தோடு அவர்களை வாழ வைக்கிறோமா என்கிற கேள்வியைத்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டுகிறோம். ஆனால் இந்த நிலைமை மாற வேண்டும். இதற்கான இலக்கிய முன்னெடுப்பு தான் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். அந்த அளவில் சிறப்பாக கதை சொன்ன வள்ளி சேர்மலிங்கம் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் சொல்லி, புதிதாக இணைத்துக் கொண்டு நம்மோடு பயணிக்க தொடங்கி இருக்கிற தோழமை அகிலன் அவர்களுக்கும் ஏனைய பெருமக்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களின் கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.